அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கிளை பிரிவுகள். ஒரு பெரிய மரம், அந்த மரத்தினுடைய அடியிலிருந்து பிரியக்கூடிய மாபெரும் கிளையத்தான் கவை என்று சொல்கிறோம். அந்த கவையிலிருந்து பிரியக்கூடியதை கொம்பு அல்லது கொப்பு என்று சொல்கிறோம். அந்த கொம்பிலிருந்து பிரியக்கூடியதை கிளை என்று சொல்கிறோம். அந்த கிளையிலிருந்து பிரியக்கூடியதை சினை என்று சொல்கிறோம். சினையினுடைய பிரிவுதான் போத்து. போத்தினுடைய பிரிவு குச்சு. குச்சினுடைய பிரிவு இணுக்கு. இவ்வாறு நாம் தாவரங்களுடைய கிளைப்பிரிவுகளை வகைப்படுத்தி வைத்திருக்கிறோம். காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். அதாவது தாவரத்தினுடைய காஞ்சு போன அடிப்பகுதியும் கிளைப்பகுதியும் என்னென்ன பெயர்களால் வழங்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு பார்க்கலாம். முதலில் சுள்ளி. இந்த காய்ந்து போன குச்சி இருக்கு இல்லையா, அதற்கு சுள்ளி என்று சொல்கிறோம். அதே போல விறகு, காய்ந்து போன சிறு கிளைகளுக்கு விறகு என்று பெயர். வெங்கழி, காய்ந்த கழி. இந்த கழி என்ற பெயர் கரும்பினுடைய அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அதைத்தான் நாம் கழி அப்படின்னு சொல்கிறோன்னு ஏற்கனவே பார்த்துருக்குறோம். வெங்கழி என்பது காய்ந்து போன கழி. அதே போல் கட்டை, இந்த கிளையினுடைய சிறு பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் அவற்றையெல்லாம் நாம் கட்டை என்ற பெயரால் சொல்கிறோம். இலை வகை. பொதுவாக தாவரங்களின் இலைகளை இலை என்று நாம் பொதுவாக சொன்னாலும் புளி, வேம்பு ஆகியவற்றின் இலைகளை இலை என்று சொல்கிறோம். அதே போல் நெல், புல் இவற்றினுடைய இலைகளை தாள் என்று சொல்கிறோம். சோளம், கரும்பு இவற்றினுடைய இலைகளை தோகை என்று சொல்கிறோம். தென்னை, பனை இவற்றினுடைய இலைகளை ஓலை என்று சொல்கிறோம். காஞ்சு போன தாளும் தோகையையும் சண்டு என்று சொல்கிறோம். அதே போல காய்ந்த இலைகள் எல்லாவற்றையும் சருகு என்று சொல்கிறோம். கொழுந்து வகை. இந்த தாவரங்கள் வளரும் பொழுது பார்த்துருக்கோம், அவற்றினுடைய நுனி பகுதிகளுக்குமே பல பெயர்கள் வச்சிருக்கிறோம். துளிர் அல்லது தளிர். நெல், புல் இவற்றினுடைய கொழுந்துகளுக்கு பெயர் துளிர் அல்லது தளிர். அதே போல முறி அல்லது கொழுந்து. புளி, வேம்பு இவற்றினுடைய கொழுந்திற்கு பெயர் முறி அல்லது கொழுந்து. குருத்து. சோளம், கரும்பு, தென்னை, பனை இவற்றினுடைய கொழுந்துகளுக்கு பெயர் குருத்து. அதே போல கரும்பின் நுனிப்பகுதிக்கு பெயர் கொழுந்தாடை. பூவின் நிலைகள். பூ இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து அவற்றிற்கு பல பெயர்கள் உண்டு. பூவினுடைய தோற்ற நிலைக்கு பெயர் அரும்பு. பூ விரியக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது அதற்கு பெயர் போது. மலர் அல்லது அலர் அப்படின்னு சொல்லுவோம். அது எதுனா பூவினுடைய மலர்ந்த நிலை. மரத்திலிருந்து பூ கீழே விழுந்து விட்ட நிலைக்கு பெயர் வீ. அதே பூ வாடி போயிருந்ததுன்னா அதற்கு பெயர் செம்மல். பிஞ்சு வகை. தாவரங்களுடைய பிஞ்சு வகைகளுக்கு என்னென்ன சொற்களால் நாம் பேர் வச்சிருக்கோம்னு பார்க்கலாம். பூம்பிஞ்சு. பூவோடு இருக்கக்கூடிய இளம் பிஞ்சுக்கு பெயர் பூம்பிஞ்சு என்று சொல்கிறோம். பிஞ்சு, இளம் காய்களுக்கு பெயர் பிஞ்சு. வடு, மாம்பிஞ்சு, மாவடு என்று சொல்கிறோம் இல்லையா. அதே போல மூசு, பலாப்பிஞ்சுக்கு பெயர் மூசு. கவ்வை, எள்ளினுடைய பிஞ்சுக்கு பெயர் கவ்வை. குறும்பை, தென்னை, பனை ஆகியவற்றின் இளம் பிஞ்சுக்கு பெயர் குறும்பை. முட்டுக்குறும்பை. முட்டுக்குறும்பை என்பது சிறு குறும்பை. இளநீர். இளநீர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். முற்றாத தேங்காயிற்கு பெயர் இளநீர். நுழாய். நுழாய் என்பது இளம் பாக்கு. கருக்கல், இள நெல்லுக்கு பெயர் கருக்கல். கச்சல், வாழை பிஞ்சுக்கு பெயர் கச்சல். குலை வகை. தாவரங்களினுடைய குலை வகைகளை குறிப்பதற்கான சொற்கள். கொத்து. அவரை, துவரை ஆகியவற்றினுடைய குலைகளை கொத்து என்று சொல்கிறார்கள். கொடிமுந்திரி அதுபோல இருக்கக்கூடிய அவற்றினுடைய குலைகளை குலை என்றே தான் சொல்கிறார்கள். வாழைக்குலை, வாழையினுடைய குலையை தாறு என்று வாழைத்தாறு பார்த்திருப்பீர்கள். அதே போல
கேழ்வரகு, சோளம் ஆகியவற்றிற்கு கதிர் என்று சொல்கிறார்கள். அலகு அல்லது குரல் என்பது நெல், திணை முதலியவற்றினுடைய கதிருக்கு பெயர். சீப்பு, வாழைத்தாறு இருக்கு இல்லையா, அவற்றினுடைய ஒரு பகுதியை நம்ம சீப்பு என்று சொல்கிறோம். கெட்டுப்போன காய்கனி வகை, நம்ம கடையில் வாங்கும் பொழுதோ வாங்கிய பிறகோ பார்க்கும்போது இது கெட்டுப்போச்சு, அழுகி போச்சு, சூம்பி போச்சு, சொத்தையாயிருச்சு, இப்படி பல பெயர்களால் சொல்கிறோம் இல்லையா. அதைத்தான் கெட்டுப்போன காய்கனி வகைகளுக்கும் விதவிதமான பெயர்கள் தமிழில் வைத்திருக்கிறோம். எடுத்துக்காட்டாக சூம்பல், நுனியில் சுருங்கி இருக்கக்கூடிய காய் வகைக்கு பெயர் சூம்பல். சிவியல், சிவியல் என்பது சுருங்கிய பழத்திற்கு பெயர் சிவியல். சொத்தை, புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனிக்கு பெயர் சொத்தை. வெம்பல், வெம்பல் என்பது சூட்டினால் பழுத்த பிஞ்சு. அழியல், குழுகுழுத்த பழம், ஒரு மாதிரி குழு குழு குழுன்னு இருக்கும், தொட்டாலே அப்படியே மெதுக்கு மெதுக்குன்னு இருக்கக்கூடியது. அழுகல், குழுகுழுத்து நாரிய பழம் அல்லது காய், அதில் ஒரு நாற்றமே எடுத்துருச்சுன்னா அதற்கு பெயர் அழுகல்னு பேர். சொண்டு, பதராய்ப்போன மிளகாய். கோட்டான்காய் அல்லது கூகைக்காய், கோட்டான் உட்கார்ந்ததுனால கெட்டுப்போன காய். தேரைக்காய், தேரை அமர்ந்ததினால் கெட்டுப்போன காய். அல்லிக்காய், தேரை அமர்ந்ததினால் கெட்டுப்போன தேங்காய். ஒல்லிக்காய், தென்னையில் கெட்ட காய். பழத்தோல் வகை, பல வகையான பழங்களை பார்த்துருக்கோம். அவற்றினுடைய தோல்களுக்கு என்னென்ன பெயர் வைத்திருக்கிறோம் என்று பார்ப்போம். தொலி, மிகவும் மெல்லியதாக இருந்தால் அதனை தொலி என்று சொல்கிறோம். தோல், தொலியை விட கொஞ்சம் திண்ணமாக இருந்தால் அவற்றை தோல் என்று சொல்கிறோம். தோடு, வன்மையானது. ஓடு, மிக மிக வன்மையானது. குடுக்கை, சுரையினுடைய ஓடு. மட்டை, தேங்காய் நெற்றின் மேற்பகுதி, மட்டை தேங்காய் என்று சொல்வோம். உமி, நெல், கம்பு முதலியவற்றின் மூடி, அவற்றை உமி என்று சொல்கிறோம். கொம்மை, வரகு, கேழ்வரகு முதலியவற்றின் உமியை கொம்மை என்று சொல்கிறோம். மணி வகை, நாம் பல வகையான தானியங்களை பயன்படுத்துகிறோம். அவற்றினுடைய பெயர்களை பார்ப்போம். கூலம், நெல், புல், கம்பு இவற்றினுடைய தானியங்களுக்கு பெயர் கூலம் என்று பெயர். பயறு கேள்விப்பட்டிருக்கோம். அவரை, உளுந்து முதலியவற்றிற்கு பயறு என்று பெயர். கடலை, வேர்க்கடலை, கொண்டக்கடலை ஆகியவை. விதை, கத்தரி, மிளகாய் ஆகியவற்றினுடைய வித்து. காள், புளி, காஞ்சிரை முதலியவற்றினுடைய வித்து. முத்து, வேம்பு, ஆமணக்கு ஆகியவற்றினுடைய வித்து. கொட்டை, மா, பனை முதலியவற்றின் வித்து. தேங்காய், தென்னையினுடைய வித்து. முதிரை, அவரை, துவரை ஆகியவற்றின் பயறுகள். இளம் பயிர் வகை, தாவரங்கள் இளமையாக இருக்கும் பொழுது அவற்றிற்குரிய பெயர்கள் பார்ப்போம். நாற்று, நெல், கத்தரி ஆகியவற்றின் இளநிலைக்கு பெயர் நாற்று. மா, புளி, வாழை ஆகியவற்றின் இளநிலைக்கு பெயர் கன்று. அதே போல் வாழைக்கு இன்னொரு பெயரும் இருக்கு, அதனுடைய இளநிலைக்கு பெயர் குருத்து. பிள்ளை, தென்னம்பிள்ளை என்று சொல்வார்கள், தென்னையினுடைய இளநிலைக்கு பெயர் பிள்ளை. குட்டி, விழா மரத்தினுடைய இளநிலைக்கு பெயர் குட்டி. மடலி அல்லது வடலி என்பது பனையினுடைய இளநிலை. நெல், சோளம் முதலியவற்றின் பசும் பெயருக்கு பெயர் பைங்கூழ். இதிலிருந்து தமிழ் எவ்வளவு சொல்வளம் மிக்கது என்பதை நாம் அறிகிறோம். ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் புலமக்களாலும் அமையப்பெறும். அதாவது எந்த ஒரு மொழியும் அதனை பேசக்கூடியவர்களால் அமைகின்றது. அதே போல் அதனுடைய இலக்கியங்கள் கவிதை எழுதக்கூடியவர்களாலும் கட்டுரை எழுதக்கூடியவர்களாலும், அதாவது புலவர்களால் அமையப்பெறக்கூடியது. தமிழ் பொதுமக்கள் உயர்ந்த பகுத்தறிவுடையர். நம்முடைய தமிழ் மக்கள் மிகச்சிறந்த பகுத்தறிவு உடையவர் என்று கூறுகிறார். எத்துணையோ ஆராய்ச்சி நடந்து வரும் இக்காலத்திலும் எத்துணையோ மொழிகளினின்று கடன் கொண்ட ஆங்கில மொழியிலும் நூலிலும் இலையை குறிக்க லீஃப் என ஒரே சொல் உள்ளது.
அதாவது ஆங்கிலத்தில் பார்த்து கொண்டால் இலையை குறிப்பதற்கு லீஃப் என்ற ஒரே ஒரு சொல்தான் உள்ளது. ஆனால் நம் தமிழில் அதற்கு எத்தனை சொற்கள் இருக்கின்றன என்பதை நாம் இப்பாடத்தில் பார்த்தோம். ஆங்கில நூல்களிலும் வேறு பல வகைகளில் இலைகளை பாகுபாடு செய்தனரேயன்றி தமிழ் பொதுமக்களைப் போல வன்மை மென்மை பற்றி தாள், இலை, தோகை, ஓலை என பாகுபாடு செய்தாரில்லை. ஆங்கில நூல்களை பார்த்தோம் என்றால் இலைகளை பல வகைகளாக பிரித்திருக்கிறார்கள். ஆனால் நம்ம தமிழ் மக்களைப் போல அதனுடைய இலையினுடைய அமைப்பை வைத்து, அதாவது வன்மை வலிமையான அமைப்பு, மென்மையான அமைப்பு, இதை பற்றி தாள், இலை, தோகை, ஓலை என்று பாகுபாடு செய்யவில்லை. இத்தகைய பாகுபாடு ஏனைய உறுப்புகளுக்குள்ளும் செய்யப்பட்டது முன்னர் காட்டப்பெற்றது. இதே போலத்தான் ஒரு தாவரத்தின் ஏனைய உறுப்புகளுக்கும் பெயர் வைத்திருக்கின்றன என்பதையும் நாம் பார்த்தோம். தமிழ்நாடு எத்துணை பொருள் வளமுடையதென்பது அதன் விளைபொருள் வகைகளை நோக்கினாலே விளங்கும். அதாவது தமிழ்நாட்டில் நிறைய பொருள்கள் விளைகின்றன. அதனாலேயே அந்த பொருள் வளம் உடையதாக இருப்பது சொல்வளத்தையும் கூட்டுகிறதாக அமைகிறது. பிற நாடுகளில் உள்ள கூலங்களெல்லாம் சிலவும் சில்வகைப்பட்டனவாகவும் இருக்க, தமிழ்நாட்டில் உள்ளவையோ பலவாகவும் கழிபல வகைப்பட்டனவாகவும் இருக்கின்றன. பிற நாடுகளில் கூலங்கள் என்றால் தானியங்கள் என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சில வகைகள் உண்டு, அது சில வகைகளாக இருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் விளையக்கூடிய தானியங்கள் பல வகையாக இருக்கின்றன, மிக பல வகையாகவும் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக வெளிநாடுகளில் பார்த்தால் கோதுமையை எடுத்துக்கொண்டால் அதில் சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார்கோதுமை என்று சில வகைகள் உண்டு. ஆனால் நம் தமிழ்நாட்டு நெல்லிலோ சென்னல், வெண்ணல், கார்னல் என்றும் சம்பா, மட்டை, கார் என்றும் பல வகைகள் இருப்பதுடன் அவற்றுள் சம்பாவில் மட்டும் ஆவிரம்பூ சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரகச் சம்பா முதலிய 60 உள்வகைகள் உள்ளன. இவற்றோடு வரகு, காடைக்கண்ணி, குதிரைவாலி முதலிய சிறு கூலங்கள் தமிழ்நாட்டிலன்றி வேறு எங்குமே விளைவதில்லை. தமிழ்நாட்டுள்ளும் தென்னாட்டிலேயே அவை விளைகின்றன. பழங்காலத்தில் விளைந்த அளவு பொன்னும் மணியும் முத்தும் பவளமும் இன்றும் விளையாவிடினும் அருமையான கூலங்களும் சிறு கூலங்களும் இன்றும் தென்தமிழ்நாட்டில் விளைந்து வருவது கண்கூடு. யார் இவர்? தமிழாசிரியர், நூலாக்கப் பணிகளை விரும்பிச் செய்பவர், சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பவர். பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர். தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர். அதற்காக தமிழ்த்தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். இன்றளவும் இவ்வாறே எழுதி தமிழுக்கு தனிப்பெரும் புகழை நல்கி வருபவர். பற்பல நூல்களை எழுதியிருப்பினும் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம் முதலான இவர்தம் தமிழ் பணியை தரமுயர்த்திய நல்முத்துக்கள். அவர்தான் உலகப் பெருந்தமிழர் தமிழ் திரு ரா. இளங்குமரனார். தெரியுமா? உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியும் தமிழே. பன்மொழி புலவர் க. அப்பாதுரையார். அலைகடல் தாண்டி மலைபல கடந்து எத்திசையிலும் பரவிய தமிழினத்தின் தமிழின் புகழ்மணப் பதிவுகளை நுகர்வோமா? எத்திசையும் புகழ்மணக்க. கடல் கடந்து முதலில் அச்சேரிய தமிழ். போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிசுபனில் 1554 கார்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்நூல் ரோமன் வரிவடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர்
கார்த்திலா டி லிங்கோவா தமிழ் இ போர்ச்சுகீஸ். இது அன்றைய காலத்திலேயே இரு வண்ணங்களில் கருப்பு சிவப்பு மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ்தான். செய்தி 6ஆம் உலகத் தமிழ் மாநாட்டு மலர்.